வளைகுடா பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் சர்வதேச நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளன. குவைத், கத்தார் மற்றும் அமீரக எல்லைகளுக்குள் புகுந்த ட்ரோன்களால் ஏற்பட்டுள்ள பரபரப்பு மற்றும் அதனைத் தொடர்ந்து சவுதி அரேபியா எடுத்துள்ள அதிரடி நிலைப்பாடு குறித்த விரிவான தகவல்களை பார்க்கலாம். குவைத், கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் நிலப்பரப்பு மற்றும் கடல் எல்லைகளை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களுக்கு சவுதி அரேபியா தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. இது தொடர்பாக சவுதி வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதல்களை ஒரு அச்சுறுத்தும் நடவடிக்கை என்று குறிப்பிட்டுள்ளதுடன் அண்டை நாடுகள் தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் சவுதி அரேபியா முழு ஆதரவு வழங்கும் என்று உறுதியளித்துள்ளது. குவைத் நாட்டின் வான்வெளிக்குள் அத்துமீறி நுழைந்த சில பகைமை ட்ரோன்களை அந்நாட்டு பாதுகாப்பு படைகள் கண்டறிந்து உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி அவற்றை முறியடித்தன. நாட்டின் பாதுகாப்பை பேண ஆயுத படைகள் முழு தயார் நிலையில் உள்ளதாக குவைத் பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் சவுத் அப்துல் அஜீஸ் அல் ஒதைபி உறுதிப்படுத்தியுள்ளார். இதேபோல் கத்தார் நாட்டின் கடல் பகுதியில் தோகாவிற்கு வடகிழக்கே சுமார் 23 கடல் மைல் தொலைவில் சென்று கொண்டிருந்த ஒரு சரக்கு கப்பல் மீது அடையாளம் தெரியாத பொருள் ஒன்று மோதியதில் சிறிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. பிரிட்டிஷ் கடற்படையின் தகவல்படி இந்த தீ உடனடியாக அணைக்கப்பட்டதுடன் கப்பலில் இருந்தவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகமும் இந்த ஊடுருவல்களை ஒரு பயங்கரவாத செயல் என்று சாடியுள்ளது. இந்த தாக்குதல்களின் பின்னணியில் ஈரான் இருக்கலாம் என பாதிக்கப்பட்ட நாடுகள் சந்தேகம் தெரிவிப்பதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. குறிப்பாக கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு நடைபெறும் முதல் பெரிய எல்லை மீறலாக இது பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் ஈரான் மீதான கடல்வழி தடையை மீற முயன்ற ஈரானிய எண்ணெய் கப்பல்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து வளைகுடா பகுதியில் தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.